ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ சென்னையோட சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கோம். சிந்தாதிரிப்பேட்டில் இந்த ஐயாமுதலி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பறவைகளோட சத்தமே நம்மளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. ஸோ பேர்ட்மேன் கிளி மனிதன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சுதர்ஷன் அவருடைய வீட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இவரை பற்றின நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்கவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரேம்குமாரோட இயக்கத்தில் அரவிந்த் சாமி கார்த்தி நடிச்சு லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிருந்த மெய்யழகன் படத்துல அரவிந்த் சாமி அவர்கள் இதே இடத்துல பறவைகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல இந்த வீட்டுல ஒரு நபராக ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இந்த வீட்டை லைவா ஒரு விசிட் பண்ணணும், அரவிந்த் சாமி அவர்கள் இங்க என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் லேர்ன் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் நான் சுதர்ஷன் அவர்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் எல்லாமே வச்சு ரெடியா இருக்காங்க. ஸோ நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் வர்றதுக்கு புது மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கு. நான் இப்ப கொஞ்சம் லைட்டா அந்த பக்கம் மூவ் ஆகுறேன். எவ்வளவு கிளிகள் சாப்பிடுது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. சோ உங்களுடைய சொர்க்கமா நீங்க நினைக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. சோ கையில என்ன சார் வச்சிருக்கீங்க? இது குருணைங்க. குருணை, ஓகே. இது எந்த பறவைக்காக? இது போய் ஸ்பாரோ, சிட்டுக்குருவிங்க. ஓகே ஓகே. அதுங்க இது இந்த நொய் அரிசி தான் சாப்பிடும். குருணைன்னு சொல்லுவாங்க இது பேரு. சரி, ஓகே. இது இந்த குருவி இனம் அழியாம இருக்கிறதுக்கு நான் டெய்லி போடுறேன். ஸோ இப்படி எடுத்துட்டு தெளிச்சு விட்டா போதுமா? இப்படி தெளிச்சு விட்டுரும். எப்படி நம்ம கோலம் போடுவோங்க, கோலம் போடுவோம், ஞாபகம் இருக்குதுங்களா? அதான் இப்படி தானே ட்ரை பண்ணி. அதே தாங்க. அந்த இது இப்போ நம்ம கோலம் போடுறது இல்ல. ஓகே. அரிசி மாவுல. கரெக்டா? ப்ளீஸ் கம். கரெக்டா? ரைட். ஓகேவா? ஓகேம்மா. இந்த குருணையில நான் அந்த காலத்துல எல்லாம் நம்ம அரிசி மாவுல போடுவோம். ஏன் ஜனவரியில போட்டுருந்தோம் நினைச்சீங்களா? அந்த நேரத்துல சைக்ளோன் வரும். சைக்ளோன் நம்ம ஊர்ல பே ஆஃப் பெங்கால்ல இருந்து நிறைய வரும். கார்த்திகை மாசத்துல சைக்ளோன். ஓகே. அந்த கான்செப்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனவரியில நம்ம எல்லாம் கோலம் போட்டோம்னா இந்த சைக்ளோன்ல மரங்கள் ஆடி ஆடி அவங்களுக்கு பழங்கள் இருக்காது. அதனால நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, அட்லீஸ்ட் ஒரு டைனி பேர்ட்ஸ்க்காவது, ஒரு ஸ்பாரோக்காவது நீங்க இதுமாதிரி கோலம் போடுங்க. கோலம் போட்டீங்கன்னா அந்த டைனி பேர்ட்ஸ் பசி ஆத்திட்டு போகும். ஆமா, அப்பெல்லாம் ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி மாவுல தானே கோலம் போட்டாங்க. இப்பதானே அது கோல பொடியா மாறிடுச்சு. ஆமா, அரிசியை ஊற வச்சு அரைச்சு அதுல பண்ணுவாங்க. அப்ப சிட்டுக்குருவி சாப்பிடும், எறும்பு சாப்பிடும். தமிழர் பண்பாடு. இப்போ அது காலப்போக்குல எல்லாம் மறைஞ்சிருச்சு. ஆமாங்க. இது நான் இப்போ ரீகால் பண்றேன். இதுமாதிரி பண்ணுங்க. அரிசி மாவுல போட்டீங்கன்னா உங்களுக்கு தர்மம் வரும். இந்த இனமும் அழியாம பாத்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இது பாரம்பரியமா சொல்லி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சிட்டுக்குருவிக்கான ஃபுட் மட்டும் ஆகும்? சிட்டுக்குருவிக்கு ஒரு 2-3 கிலோ ஆகுமா? ஓகே. அது அந்த அளவுலாம் சாப்பிடாது. அதுங்க சின்ன சின்னதான் சாப்பிடும். பேரட்ஸ் தான் அதிகமா சாப்பிடும். பேரட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 60 கிலோ அரிசி. ஆமா, 8 கிலோ 10 கிலோ வேர்க்கடலை ஆகும் ஒரு நாளைக்கு. காலை மாலை சேர்த்து சொல்றேன். சோ ஒரு நாளைக்கு இந்த பறவைகளுக்கான உணவு செலவு மட்டும் எவ்வளவு இன்னைக்கு தேதியில? அது நான் கணக்கு பாக்குறது இல்ல. கணக்கு பாக்கலன்றல எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறதுக்காக 2000 இருந்து 3000 ரூபாய்க்குள்ள ஏற்றம் இறக்கமா இருக்கும். ஏன்னா ஜனவரி எல்லாம் 3000 ரூபாய் மேல ஏறும், ஜாஸ்தியாகும். ஏன்னா 10,000 கிளி வரும், 10,000 கிளிங்க வரும். வேற வழியே இல்லை, இங்க சாப்பிட்டே ஆகும்னு வந்துருவாங்க. இதுவே நீங்க ஆஃப் சீசன்ல வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மி பண்ணுவாங்க, செலவு கம்மி பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே. சோ எப்படி சார் இந்த கொடுங்களேன், எப்படி இந்த செலவு சமாளிக்கிறீங்க சார்? என்னோட இன்கம் 80% தர்மம் பண்ணிடுறேம்மா. எனக்கு தேவையான 20% எடுத்து வச்சுக்கிறேன். என்னோட தேவைகள் கம்மி பண்ணிப்பேன். ஆடம்பர வாழ்க்கை இல்லை, சிம்பிளான வாழ்க்கை. ஏன்னா லக்ஸூரியா விரும்புறதில்ல. நானும் என் வைஃபும் எல்லா விஷயத்துலயும் விட்டு கொடுத்துட்டோம். நாங்க ஆடம்பரமா எதுவும் பண்றதில்ல. சொல்லணும்னா கார் சிம்பிளா தான் வச்சுருக்கிறோம். சுத்தணும்னா டயாமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளதான் சுத்துவோம். ஏன்னா அப்பதான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், சாப்பாடு போடணும். ஆமா, இல்லன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இல்லன்னா ரவுண்ட் அடிச்சு தேடுவாங்க எங்க போயிட்டான்னு. அதனால இங்க இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல சொல்லிடுவாங்க, நீங்க எங்கும் போவாதீங்க, அங்க பாருங்க பீஜன்ஸ் வெயிட் பண்ணுது பாருங்க சாப்பாட்டுக்கு. ஆமா, பீஜன்ஸ். அவங்களுக்கு இந்த கோதுமை போட்டு வச்சிருவேன். அவங்க கோதுமை அவங்க சாப்பிடுவாங்க. ஆமா, ஒரு 500-1000 புறாக்கள் வருது. இது எல்லாமே எதுக்கு பண்றேன்னா,
இந்த குளோபல் வார்மிங் பாத்தீங்கல்ல, ம். இப்போ இப்போ வின்டர் சீசன். ஆனா வின்டர் சீசனே இல்ல. நம்ம ஃபேஸ்ல பாருங்க அவரு. எப்படி அடிக்குது ஆ, வேர்க்குது. அவர் வால்யூம் அதிகம் பண்ணிட்டாரு. ஆமா. ஏன்னா இந்த மரங்கள் நிறைய ஆகணும், குளோபல் வார்மிங் கம்மியாகணும். இந்த இனம் நிறைய மரம் நடுறாங்க. ம். நம்மளுக்கு தெரியாம எவ்வளவு சீடு. ஆமா, அது நடுறாங்க. எல்லாத்தையும் வந்து போடுறதே அவங்களோட வேலை தானே. ஆமாமா, இங்க அணிலுங்க வந்து சாப்பிடுறாங்க. ம். நம்மளுக்கு தெரியாம சிட்டுக்குருவி சாப்பிடுது, மைனா சாப்பிடுது, எத்தனை வகையான பறவைகள் வந்து சாப்பிடுறாங்க. ம். நாட் ஒன்லி பேரட்ஸ், ம். ஈகிளும் வந்து சாப்பிடுறாங்க. ம். 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 ஈகிளும் வந்து சாப்பிடுறாங்க. ம். இது எனக்கே ஒரு ஆச்சரியமான இதுவா இருக்குது. அந்த டைம்க்கு வந்து அவங்க ம். இந்த மரத்துல அழகா வெயிட் பண்றாங்க, ம். வெயிட் பண்ணி சாப்பிடுறாங்க. இது ம். பாக்குறதுக்கு அபூர்வமா இருக்கு, நல்லா இருக்கு. ம். நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்களேன் எத்தனை பேர் வருவாங்கன்னு. ஐயோ, இங்க இருந்தே பாக்குறப்ப எனக்கு அந்த கிளியோட அழகு வந்து இவ்வளவு க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருக்கிற கிளிய ஆமா, பாக்குறது ரொம்ப ஆமா, நான் கேஜ் எல்லாம் யாரும் விக்கிறதுல, கேஜ்ல விக்கிறவங்க கூட இங்க வந்து ஆ, ஃப்ரீயா விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுறாங்க. இந்த கேங்ல விட்டுடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கேங்ஸ்டர். ஆ. இவங்க கேங்க தான் வருவாங்க, கேங்க தான் சாப்பிடுவாங்க, கேங்க தான் போவாங்க. ம். சார், இப்ப தினமும் வந்து உங்களுடைய வருமானத்துல 80% வந்து நான் இங்க பயன்படுத்துறேன்னு சொல்றீங்கல்ல. இந்த வீடியோக்கள், உங்களோட வீடியோ எல்லாமே நிறைய பிரபலமா இருக்கு, நிறைய பேர் பாக்குறாங்கல்ல. அவங்க யாராவது தன்னா வந்து முன்ன வந்து நான் வந்து இந்த ஃபுட்டுல ஒரு நாள் காஸ்ட் நான் தர்றேன், நான் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், தட் மீன்ஸ் வந்து ஒரு அரிசியை கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்களா? அப்பனா ஒரு வாட்டி பர்த்டே அதுமே வந்ததுன்னா ம். சில பேர் வந்து பர்த்டே மாதிரி கொண்டாடுவாங்க. ஓகே. சார் நான் ஸ்பான்சர் பண்றேன் ஒரு நாளைக்கு. ஆ. ஆ. சரி, அவங்கள அலோவ் பண்ணுவேன். ஓகே. ஆனா அவங்கள அந்த அளவுலாம் என்னோட எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லா எடுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. உங்களால முடிஞ்சது கொடுங்க, ம். 2 கிலோ 3 கிலோ. நான் 60 கிலோ கொடுக்க சொன்னா ம். ஐயோ நம்ம வேற எங்கன்னா போய் கொடுத்துடலாமேன்னு தான் யோசிப்பாங்க. ஓ. ஏன்னா எங்க அளவு அவங்களால அந்த ம். ம். பாரம் தாங்க முடியாது. ம். எங்களுக்கு பழகிடுச்சு, ம். அவங்களுக்கு அந்த அளவு முடியாது. ஓகே. அதனால அவங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க கொடுங்க, சரி. நல்லதுதான், உங்களுக்கு நல்லது. கண்டிப்பா. அப்ப வந்து இந்த வீடியோல வந்து நான் இன்னொரு விஷயத்தை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்தோமா உங்களை கேள்வி கேட்டுட்டு போனோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாம, இந்த பறவைகளோட செலவை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வந்து ஏத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா வாலண்டியரா இங்க வரலாம், அவங்களால முடிஞ்சதை கொடுக்கலாம். கொடுக்கலாம். அதுக்கு நீங்க ரெடியா ரெடி, அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. நல்லதுதானங்க. நல்ல விஷயம். குடும்பமும் நல்லா இருக்கும். ம். ம். இது அந்த இந்த இனமும் காப்பாத்தலாம். ம். இந்த இயற்கையை மீட்டு கொடுக்கணும். ம். அதுதான் என்னோட விருப்பம். நிச்சயமா. நம்ம பணம் சேர்த்து வச்சு குழந்தைங்களுக்கு தரதை விட ம். இந்த இயற்கையை மீட்டு கொடுத்தோம்னா நம்மள அவங்க வாழ்த்துவாங்க. நம்ம மம்மி டாடியை எவ்வளவு நல்ல ஜீவராசிகள்லாம் கேட்பான். இப்பெல்லாம் இவங்கெல்லாம் வெளியூர்ல இருந்துலாம் வராங்க, ஆமா. ஃபாரினர்ஸ் வராங்க. ஆமா. பாருங்க, இது பாருங்க. ஆமா. சோ உங்களுடைய ஃபுட்டுக்காக தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்களா? ஆமா. அப்ப ஏன் நீங்க லேட் ஸ்டார்ட் பண்றீங்க பண்ணிடுறீங்களா? டாடி, ஏன் லேட் பண்றீங்க, வாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். சார், நம்ம பேசிக்கிட்டு இருந்தப்பவே வந்து ஒரு கேள்விப்பட்டோடே பிஸி ஆயிட்டீங்க நீங்க பேர்ட்ஸ் கூட. அரவிந்த் சாமி மட்டும் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னீங்கல்ல. சோ அப்ப சின்ன வயசுல படம் பார்த்த அந்த விஷயத்தை வச்சு சொன்னீங்களா? ஆமா மேடம், அவருக்கு படம் ரோஜா படம் ரொம்ப நல்லா பாத்திருக்கீங்க. இருந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான். ஆ. அதனால நான் அவர் பார்த்திருக்கிறேன். ம். ம். நல்ல ஆக்டர் அவரு. ம். ஆனா கேப்ல அவர் காணாம போயிட்டாரு. ம். அதுக்கப்புறம் என் வீட்டுல தான் அவரை பார்த்தேன். ம். இங்க வந்து அவரு வந்து என்ன பண்ணாரு, ம். எல்லா ஃபுட்டையும் இப்ப பாத்தீங்களா, இந்த ஃபுட் எல்லாமே எல்லா இதுவும் அவரே வச்சார். ம். ஏன்னா அது ஒரு கஷ்டமான, ம். ம். அவரே எல்லாமே சர்வ் பண்ணி, ம். சார் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க, ம். உட்காந்துங்க, ம். இன்னைக்கு நான் தான் பேரட் சுதர்சன், நீங்க இல்ல சரி. சொல்லிட்டு அவரே எல்லாமே சர்வ் பண்ணாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஓகே. எவ்வளவு நாள் எடுத்தாங்க அந்த ஷூட்டிங் இங்க? 2 days போட்டிருந்தாங்க. எடுத்தாங்க. 2 டேஸ் அவர் இங்க தான் இல்ல, இருந்தாரா? அவங்களுக்கு வேண்டிய சீன் 1 dayல கிடைச்சிச்சு. சரி. 2 days அவங்க அந்த ஷெட்யூல்ல போட்டு வச்சிருந்தாங்க. சரி. சார் 2 days எங்களுக்கு ஒதுக்கிடுங்கன்னு நான் சொன்னேன். பிரேம் சார் கிட்ட ஒரு 5 பேர் இட்டுன்னு வாங்க சார், ஏன்னா பறவைங்க வர இடம், ம். ம். நிறைய கூட்டம் வேணாம்னு சொன்னேன். ம். அவரு இட்டுன்னு வந்தது 500 1000 பேர். அவ்வா, அப்படியா? அதனால பறவைங்களை பார்க்கணுமா இவங்களை பார்க்கணுமான்னு. ஏன்னா கார்த்திக் சார் ஃபேமிலியோட வந்துட்டார். ஓ. ஆமா. இந்த பேர்ட்ஸ் பாக்குறதுக்காக. ஆமா, அவர் 2 குழந்தைங்களையும் வைஃப் இட்டுன்னு வந்துட்டார். அதுமே அரவிந்த் சாமி சார் அவர் பொண்ணையும் அவர் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸையும் இட்டுன்னு வந்துட்டார். ஓகே. சரி, ஓகே. பட் எப்படியோ வந்து முடிஞ்சிருச்சு. படத்துல வந்து சீனும் வந்து வந்துடுச்சு. உங்ககிட்ட என்ன சொன்னார் அரவிந்த் சாமி, உங்க கார்த்தி 2 பேரும் என்ன சொன்னாங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. சார் நீங்க எப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, எனக்கு ஒரு பனின் கிராபிக்ஸ் கிளி வச்ச பனின் கொடுத்தாரு. ஓகே. அரவிந்த் சாமி சார். அதே மாதிரி கார்த்திக் சார் என் வைஃபுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாரா? ஓகே. நைஸ். இதெல்லாம் பிரேம் சார் தான் அரேஞ்ச் பண்ணிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா பிரேம் சார் ஒரு ரொம்ப நல்ல குட் கேரக்டர். ம். ம். அவர் டைரக்டரும் இல்ல,
ரொம்ப மரியாதைனா அது ம், அது அவர்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது. ம், ம், அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி ரொம்ப அதிகம். ம், 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 பிரேம் சார் கிட்ட இருந்து நான் அதை கத்துக்கினேன். ரொம்ப நல்ல டைப். ம், ஆனா படம் இன்னும் போய் பார்க்கல. ம், ம். ஏன்னா எனக்கு இந்த டைம் கரெக்டா இருக்குது. எப்போ ஃப்ரீயா இருக்கும்போது போய் பார்க்கலாம்னு இருக்கேன். பாத்திரலான் இருக்கீங்க. சோ பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம இடத்துல எடுத்த ஒரு படத்தை பாக்குறப்போ ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். Yes, ma'am. கரெக்டா? அதே மாதிரி சிங்கப்பூர் சலூன்னு ஒரு படம் வந்தது. ஆமா, ஆர்ஜே பாலாஜி நடிச்ச படம் அந்த படமும் இங்கதான் எடுத்தாங்க. எடுத்திருந்தாங்க. ம், கோகுல் சார் வந்து எடுத்தாரு. ம், ம், ஆனா அது இந்த அளவு கூட்டம் வரல. ம். லிமிட்டடா வந்து எடுத்தாங்க. லிமிட்டடா வந்தாங்க. ம். ஆனா அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது தான் கூட்டம் சேர்ந்துட்டாங்க. ஆஹா, ஓகே. ப்ரொமோட் பண்ணும்போது அது கூட்டம் சேர்ந்துட்டாங்க. ம். இப்போ அந்த அளவுக்கு இப்போ என்னடான்னா ம். கார்த்திக் சாரை பாக்குறதுக்கே ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க. ரொம்ப crowd. சரி. இல்ல இந்த மாதிரி ஷூட்டிங் எடுக்கிறதுக்குலாம் வர்றதுனால இவங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்களா? இல்ல இல்ல மேடம். அதுல எல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களாம் எப்படின்னா இன்னைக்கு கிடைக்கலாம் கூட நாளைக்கு மார்னிங் வந்து சாப்பிட்டுருவாங்க. ஓ. இந்த ஃபுட் இப்ப மீந்துச்சு பாத்தீங்களா, ஆமா, ஆமா. இவங்க நாம நாளைக்கு வந்து சாப்பிட்டுடலாம். ஆ, நான் ஒரு 6 மணிக்கு சர்வ் பண்ண வரதுக்குள்ள ஆ, இது கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவாங்க. முடிச்சிருவாங்க. கண்டிப்பா சார். சோ இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல எனக்கு வந்து நீங்க டைம் வந்து ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அடுத்த தலைமுறையினருக்கு இயற்கையை மீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற இந்த மனிதனுடைய ஆசை எல்லாருக்குமான ஆசையா மாறுறப்ப இந்த சமூகம் நல்லா இருக்கும், இயற்கை நல்லா இருக்கும், இங்க இருக்கிற பறவைகள் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கறதோட இந்த விழாவை வந்து நான் நிறைவு செய்யறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. மறக்காம ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திக்கிறேன். பாய்.